உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். 63 அற்புத வரலாறு என்ற இந்த தொடரில் இன்றைக்கு நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருப்பது 29ஆம் நாயன்மாராகிய ஏயர்கோன் கலிக்காமரின் இனிய வரலாறு. இவர் சோழ நாட்டின் ஒரு குடியின் தலைவர். ஏயர் குடி என்ற ஒரு குடி, அந்த குடிக்கு இவர் தலைவர். இவரது பெயர் கலிக்காமர். ஏயர் கோன் என்றால் தலைவர். ஏயர் குடிக்கு இவர் தலைவராக இருந்த காரணத்தினால் இவரது பெயர் ஏயர் கோன் கலிக்காமர். கோன் என்றால் தலைவர் என்று பொருள். வேளாளர் இனத்தைச் சேர்ந்தவர். சொந்த ஊர் திருப்பெருமங்கலம், திருப்புன்கூருக்கு பக்கத்தில். திருப்புன்கூர் சீர்காழிக்கு பக்கத்தில். திருமங்கலம் இவர் பிறந்த ஊர். 9ஆம் நூற்றாண்டு இவரது பிறப்பு. இவரது காலத்தில் தான் சுந்தரர் பெருமானும் இருந்தார். சுந்தரரும் இவரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெருங்கிய நண்பர்கள், இணை பிரியாத நண்பர்கள்னு சொல்லலாம். திக்கஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன தமிழ் வார்த்தைன்னு சரியா இல்லை. நெருங்கிய, வெரி க்ளோஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான நண்பர்கள். சுந்தரமூர்த்தியாருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அதை இப்போ சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஏயர்கோனுக்கு வருவோம். முதல் திருமணம் சுந்தரருக்கு பறவை நாச்சியார் திருவாரூரில் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடியே முதல் திருமணம் அவருக்கு ஃபிக்ஸ் ஆச்சு. அதை இறைவன் தடுத்து ஆட்கொண்டு திருவெண்ணைநல்லூரிலே தன்னை யார் என்று அவருக்கு காட்டி பித்தா பிறை சூடி என்ற பாடல் உருவாக சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னை பற்றிய நினைவுக்கு வர அந்த நடவாத திருமணம் இவரை யாரென்று இவருக்கு உணர்த்தியது. திருவாரூருக்கு வந்தவருக்கு பறவை நாச்சியாரோட திருமணம். சரி, இரண்டாவது அங்கேருந்து இவர் திருவொற்றியூருக்கு போகிறாரு. அங்கே இரண்டாவது திருமணம் இவருக்கு. யாரோட? சங்கிலி நாச்சியார். சங்கிலி நாச்சியார் நமக்கு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவாரூர் பக்கத்தில் இருக்க ஞாயிறு அப்படிங்கிற ஒரு தலத்தில் பிறந்த ஒருவருடைய வேளாண் குடி மகள். அந்த அம்மா இறைவனுக்கு மலர் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து திரு ஒற்றியூருக்கு வந்து கன்னிமாடம் அமைத்து அங்கிருந்து ஒற்றியூர் பொற்றீசனுக்கு மலர் கைங்கரியம் செய்து வருகிறார். திருவாரூரை விட்டு இப்போ திருவொற்றியூருக்கு வழிபாட்டுக்காக, தல வழிபாட்டிற்காக வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே மலர் கைங்கரியம் செய்து வருகின்ற மங்கையை பார்க்கிறார். ஊழ்வினை முந்த கைலாயத்தில் அவர் 2 பெண்ணை ஒரு நொடி பார்த்தார், மனத்தால் சிந்தித்தார் என்பதற்காக நீ உலகத்திற்கு சென்று அந்த இரு பெண்களையும் அனுபவித்துவிட்டு அவரோட வாழ்க்கை நடத்திவிட்டு பின் கைலாயத்திற்கு வா என்று பெருமானது ஆணைப்படி இங்கே வந்தார் சுந்தரர். முதல் திருமணம் நடந்தாகிற்று பறவையோடு. இரண்டாவது திருமணமாக ஞாயிற்றோடு இங்கே நடக்கிறது. இல்லறம் இனிதாகிறது. அவங்க கொஞ்ச நாள் ஆன உடனே இவருக்கு திருவாரூரின் வசந்த காலம் நினைவுக்கு வருகிறது. ஆக வசந்த காலத்தில் அங்கே உற்சவம் நடக்குமே, அந்த பெருமானை விட்டு நாம் இங்கே திருவொற்றியூரில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த நொடியிலேயே சங்கிலியை விட்டுவிட்டு சங்கிலிக்கும் இவருக்கும் இருந்த நினைப்புகள் பிணைப்புகளையே மறந்துவிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்புறார். ஊரை விட்டு கிளம்பி அவருக்கு கண் பறி போனது. அது அவர் திருமுலை வாயிலில் வழிபட்டது
திருப்பூண்டிய வெண்காட்டை திருவெண்பாக்கத்தை வழிபட்டது. அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு போனது, அங்கே ஒரு கண் கிடைத்தது. திரும்பவும் வந்து கொண்டே வந்து திருவாரூரில் 2 கண்ணும் கிடைச்சாச்சு. இது பெரிய கதை. அப்புறமா நம்ம சுந்தரர் சொல்லும்போது பார்க்கலாம். வந்துட்டார். எங்கே இருக்கிறார் இப்போது? முதல் திருமணம் பறவையோடு, 2ஆம் திருமணம் சங்கிலியோடு. கண் போச்சு, கண் வந்தது, எல்லாம் வந்து பறவை வீட்டுக்கு இவர் போகணும். பறவை வீடு ஒரு பெரிய வீடு. அந்த அம்மா ஒரு பெரும் கணிகையர், நடனமாது இறைவனது ஒரு தொண்டு புரிகின்ற ஒரு அழகான பெண்மணி. சுந்தரர் கல்யாணம் பண்ணிக்கிறதுனா எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கணும்? அவங்க தனது பரிசனங்களை அனுப்புகிறார். பரிசனம்னா நம்ம பக்கத்தில் இருக்க ஆளுங்களை அனுப்பிச்சு, ஐயா சுந்தரர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்மா ரெடியாக இருக்கணும் இல்லையா? கதவை திறந்து வச்சுட்டு. அந்த அம்மாவுக்கு ஒரே கோபம். நம்ம விட்டுட்டு இந்த திருத்தல பயணம் போகிறோன்னு சொல்லிட்டு போய் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. இவர் எப்படி அந்த அம்மா வீட்டுக்குள்ளே நடையேற்றுவாங்க? ஐயா முடியாது, நான் இங்கே ஒருத்தி இருக்கிறேன்னு தெரியாமல் அதை மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணார், அது எப்படியா சரியாகும்? அவர் இங்கே வர வேணாம், அவர் திரும்பவும் திருவொற்றியூருக்கே போட்டோம் அப்படின்னு வெறுப்பில் அவங்க வந்து சினந்தார்கள். இந்த பரிசனங்களெல்லாம் வந்து சொல்கிறாங்க சுந்தரர்கிட்ட, ஐயா இந்த மாதிரி நீங்கள் வர வேணாம், நீங்கள் திருவொற்றியூருக்கே போகணுன்னு சொல்கிறாங்க. என்ன செய்யறதுனே புரியல இவருக்கு. பெருமானை நினைக்கிறார், பெருமான் வந்துடுறார். இவர் நினச்சா தான் வந்துடுவார் பெருமான். தம்பிரான் தோழர் ஆயிட்டு பெருமான் வந்து நிற்கிற, என்னப்பா சுந்தரா, என்ன செய்தி? ஐயா உங்களுக்கு தெரிஞ்சுதான ஐயா நாங்கள் கல்யாணம் பண்ணேன். எங்கே? ஞாயிறில் மகிழ மரத்தடியில் என்னை கல்யாணம் பண்ணி வச்சதே நீங்கள் தானே ஐயா? ஆமாம். இப்போ என்ன பண்ணுங்கிற? இப்போது பறவையோட பிரச்சனை ஆயிடுச்சுயா. பறவை வேணாம், வீட்டுக்கு வர வேணாம், திருவொற்றியூருக்கே போங்கிறாங்க. ஆமாம், நான் என்ன பண்ணுங்கிற? அதுக்கு சொல்லுங்கய்யா, நீங்கள் போய் சொல்லி கொஞ்சம் நான் திரும்பவும் அவங்களோட இல்வாழ்க்கை தொடரணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். யார்? சிவபெருமான் ஒரு சாதாரண அடியருக்காக தூது போகிறார் ஐயா. அப்போ இந்த மாதிரி சிவபெருமானாக போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை திருவாரூர் கோயில் குருக்கள் மாதிரி வேஷத்தில் உள்ளே போகிறார். நடு ராத்திரி கதவை தட்டுறார். பறவை நாச்சியார் வீட்டு கதவை தட்டுறார். அந்த அம்மா திறந்து பார்க்குறாங்க. ஆரூர் குருக்கள், தெரிஞ்சவங்க தானே ஆரூர் குருக்கள். ஐயா வாங்க. ஆமாம். இல்லைம்மா வர்றதெல்லாம் இருக்கட்டும்மா, சுந்தரர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு, சுந்தரரை வரவிடும்மா, நான் பெரியவன் சொல்கிறத கேட்க மாட்டேம்மா. அப்போ அதே தான் சொல்கிறாங்க அந்த அம்மா. என்னை மறந்து தன்னை மறந்து திருவொற்றியூரில் போய் ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார, அது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இவர் தானே நடத்தி வச்சவர், இவருக்கு தெரியாதா என்ன? சொல்லுமா. அங்கே போய் இருந்து வாழ சொல்லுங்கய்யா, இங்கே வேணாம். என்னை மறந்துட்டார்ல. 2வது கல்யாணமா? சாதாரண விஷயமா? முதல் மனைவி இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்ணுறது சரியா ஐயா? நீங்கள் சொல்லுங்கள். அம்மா மறந்துடுமா, மன்னிச்சிருமா. நான் என்னத்தையா மன்னிக்கிறது? நீங்கள் பெரியவர், உங்களுக்கு தெரியாதா எது நியாயம் எது சரி என்று? இவர் ஒன்றும் சொல்ல முடியல. சிவபெருமானாக இருந்தால் கூட ஒரு பெண்ணுக்கு முன்னாடி நின்று நியாயத்தை பேச முடியல. ஏன்னா சுந்தரர் பண்ணியது தப்புன்னு தெரியும், தப்புக்கு உடந்தையாக இருந்தது இவருக்கு தெரியும். சரி என்ன செய்கிறது பார்க்கலாம் அப்படின்ட்டு இறைவனாக இருந்தாலும் ஒரு மனித சிந்தனையில் திரும்பி வரார். சுந்தரர்கிட்ட சொல்கிறார், எப்பா நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன்ப்பா, அந்த பொண்ணு கேட்க மாட்டாங்குது. சுந்தரர் ஆற்றாமை மிக சொல்கிறாரு, ஐயா முதல் கல்யாணத்தை நிறுத்தினீங்க, 2வது பறவையை கட்டி வச்சீங்க, 3வது சங்கிலியை கட்டுறதுக்கும் ஏற்பாடு பண்ணி தந்தீங்க, எல்லாம் நீங்கள் தானே பண்ணீங்க. இப்போது பறவை கூட வாழ வைக்கிறது நீங்களாக தான் இருக்கணும். போங்க, என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் என்னை தடுத்தாட்கொண்டீங்க இல்லையா, அப்போ இதையும் செஞ்சு போங்க, போய் சொல்லுங்கள், தயவு செய்து போங்கங்கிறாரு. சிவபெருமான் திரும்பவும் போகிறார்.
இப்போது பழைய வேஷத்தில் போல சிவனாவே போகிறார். அவர் போகிறாராம் எங்கே சுந்தரர் மடத்திலிருந்து பறவை வீட்டுக்கு போகிற வழியில் சேக்கிலார் சொல்கிறாரு, அடிமுடி தேடி அலைந்தார்கள் இல்லையா பரமனை. யார்? பிரம்மனும் விஷ்ணுவும். அவங்க பேசாமல் நம்ம இங்கேயே வந்திருக்கலாமே, திருவாரூர் தெருவில் வந்திருந்தா இவர் கால் பட்ட இடத்த இங்கே தான் இவருடைய கால் பட்டுது அப்படின்னு அதை தொட்டுட்டு போய் பெருமான்ட்ட சொன்னால் காலை பார்த்துட்டேன்னு சொல்லியிருக்க ஒத்துக்க மாட்டாரா? சரி, காலை திருவாரூர் தெருக்களில் பார்த்த அவர் தலைமுடி எங்கே பார்க்கறது? இது என்னடா பெரிய விஷயமா, பெரிய செய்தியா? நீங்கள் பறவை நாச்சியார் வீட்டுக்கு போங்க, அவருடைய சடைமுடி அந்த அந்த நிலையில் வாசல் நிலையில் பட்டிருக்கும். அதை தொட்டுட்டு சொல்லிவிடுங்க இங்கே தான் நான் பார்த்தேன்ட்டு. அடிமுடி தேடி யுகம் யுகமாக அலைந்தார்களே, அவர்கள் திருவாரூருக்கு திருவடியையும் திருமுடியையும் பார்த்து விட்டு போகிறேன் என்று சொல்லியிருக்கலாமே, அதை செஞ்சிருக்கலாமே, செய்யலையே அப்படின்னு சேக்கிழார் சொல்கிறார். இவர் போகிறாரு, அந்த திருவாரூர் தெருக்களில் நடந்தே போகிறாரு. சிவபெருமான் நடந்து போனால் எப்படி இருக்கும் பாருங்கள். கழுத்தில் பாம்பு, தலையில் கங்கை, விரிந்த சடை, கழுத்தில் பாம்பு, கால் தண்டையை ஜல் ஜல் ஜல்லுங்க தான். என்ன சொல்லுதான் ஜல் ஜல்லுங்கிற தண்டை ஒலி, சிலம்பொலி. பெருமக்களே சைவம் சார்வீர், அன்பை உலகெங்கும் போதிப்பீர்னு சொல்லுதான் அந்த சலங்கை ஒளி. என்ன செப்புகிறதா, என்ன அருமையான செய்திகள் பாருங்கள். இவர் போகிறதோ ஒரு காதல் தூது, ஆனால் அந்த தண்டை ஒரு சைவத்தை பரப்புதாங்க. சைவம் சார்வீர், உலகெங்கும் சைவம் தலைக்கட்டும், அன்பு செய்வீர் மக்களே அனைத்து உயிர்கள் மீதும் அப்படின்னு அந்த சலங்க சப்பு தான். போகிறது என்னமோ காதல் தூது, போகும்போதும் அங்கே சைவத்தை பரப்புகிறது சிவபெருமானது நெஞ்சமும் உள்ளமும். உள்ளே போய் கதவை தட்டுறார். அங்கே இவர் தனியாவா போனார் சிவபெருமான். இவர் போனார்னா தனியாவா விடுவாங்க எல்லாரும்? கூடவே முனிவர்கள், 33 கோடி தேவர்கள், முனிவர்கள், தவசீரர்கள் எல்லாரும் இவரை பரத்தால் வராங்களாம். எல்லாரையும் வெளியேறிச்சிட்டு இவரை அந்த வீட்டு கதவை தட்டுறார். கதவை திறக்கிறாங்க அந்த அம்மா பறவை நாச்சியார். பார்த்தா சிவபெருமான் ஐயான்னு காலில் விழுந்து வணங்குறாங்க. கீழே அப்படியே நெடுஞ்சான் கிடையாக விழுகிறார்கள். என்னையா என்னையா இந்த இரவில் என்ன தேடி அடியாளை தேடி வந்த காரணம் என்னையா, என்ன விஷயம் தெரியலையே ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. உடம்பெல்லாம் நடுங்குது அந்த அம்மாவுக்கு. நம்ம வீடு தேடி இறைவனா? ஏம்மா நான் முதல்ல வந்தேன்ல, கோவில் குருக்கள் உருவத்தில் வந்ததும் நான் தான் அம்மா. ஐயா அடியேனுக்கு தெரியாமல் போச்சுதம்மா. பெருமானே நீங்கள் தான் முதல்ல வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எதுக்கு வரணும்? இல்லைம்மா பறவையே, ஏதோ அவரது ஊழ்வினை, நான் தான் அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சேன் சங்கிலியோட. எனக்காக சுந்தரனை வரவிடு, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் என்னையா இருக்குது அப்படின்ட்டு அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க. பெருமானும் சந்தோஷமாக போகிறாரு. சுந்தரன்கிட்ட போய் சொல்லிவிட்டு போ போ எல்லாம் பேசி முடிச்சிட்டோம்ப்பா, போ சரவையோடு இனிதான இல்லறத்தை செய் அப்படின்ட்டு அனுப்பிட்டு அவர் வரான்னு ஓடுறாரு. யார்? சுந்தரர் பெருமான். அந்த ராத்திரியில் நமக்கு 2 தடவை தூது போனார் பெருமான்கிற அதை கூட மறந்துட்டு பறவையினுடைய எண்ணத்தில் அவர் பறவை வீடு தேடி வேகமாக போகிறார் சுந்தரர். இந்த செய்தி யாருக்கு தெரிய போகுது? ஏயர்கோன் கலிக்காமனுக்கு போகுது. நம்ம கலிக்காமர் இந்த இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோமே கலிக்காமர், அவருக்கு நட்ட நடுநிசியில் 2 தடவை தனது காதலுக்காக இறைவனை தூது அனுப்பினாரே. யார்? சுந்தரர் பெருமான். இருக்கட்டும், தம்பிரான் தோழராகவே இருக்கட்டும், அது என்னங்க நியாயம்? தனது காதலுக்காக பெருமானை கால் நோக செய்வதா? யார் இது? யாருடைய வெர்ஷன்? ஏர்கோன் கலிக்காமன். முடியல, அவரால் தாங்க முடியல. சுந்தரர் பெரிய ஆளாக கூட இருக்கட்டும்யா,
அவரை கால் நோக கால் கடுக்க 2 தடவை நட்ட நடுநிசி. எந்த நேரம்? எனக்கு பிடிக்கல இது. ஐ டோன்ட் லைக் திஸ். சுந்தர என்னுடைய ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும், ஆனால் அவர் செஞ்சது தப்பு. நான் என்ன பண்ணுறேன் பாரு, என்னை பார்க்கட்டும், அந்த ஆளை கேட்குறேன் நான் கேள்வி அப்படின்னு குமுறுறார், கொந்தளிக்கிறார். என்ன பாருங்கய்யா, இறைவன் வருத்தப்படுவானே, இறைவனை வருத்தி விட்டாரே அப்படின்னு ஒரு இனிய நண்பனை கூட மனசில் எண்ணாமல் வருத்தப்பட்டு பதைக்கிறார், நெஞ்சம் சோர்கிறார், மனம் அப்படியே எல்லாத்தையும் வரவங்க போகிறவங்கலாம் இதையே பேசுகிறாரு. சுந்தரர் என்னையா பெரிய ஆள், அவர் இப்படி பண்ணலாம் ஐயா, இப்படியும் பண்ணுவான் ஐயா, அவன் தம்பிரான் தோழராகவே இருக்கட்டும் ஐயா, இப்படி பண்ணலாம் ஐயா, இப்படி அங்கலாய்க்கிறார், அரற்றுகிறார், அலறுகிறார், குமுறுகிறார், கொந்தளிக்கிறார். இந்த செய்தி பெருமானுக்கு தெரியாதா என்ன? இந்த செய்தி சுந்தரருக்கும் போகுது. ஆகா, ஏர்கோன் கலிக்காமன் மனசில் ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு நம்ம பண்ண செயல்பாடுன்னு சுந்தரரும் நினைக்கிறார். பெருமானுக்கும் தெரியுது, இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகுது அங்கே. ஆனால் இறைவன் நினைக்கிறான், இந்த 2 பேரும் இனிய நண்பர்கள், நான் நடந்தால் என்ன, எங்கால் தானே வலிக்க போகுது, இது ஏர்கோன் கலிக்காமனுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்ட்டு 2 பேரையும் இணைக்கணும், இயற்கையாக இணைக்க வைக்கணும் 2 பேரையும் அப்படின்ட்டு ஏர்கோன் கலிக்காமனது கனவுல போய் சொல்கிறார். கலிக்காமா, சலிக்காமல் நான் போனேன்ப்பா, போனது நான் தானப்பா, அதை பற்றி நீ ஏன்பா வருத்தப்படுற, நீ அதை பற்றி கவலைப்பட இல்லையா, தப்புயா, அதெல்லாம் நீங்கள் ரெடியாக இருந்தால் கூட, நீங்கள் சரின்னு சொன்னால் கூட சுந்தரர் உங்களை அனுப்பலாமா, எவ்வளவு பெரிய இறைவனை தூது அனுப்பலாமா ஐயா, அதுவும் நட்ட நடுநிசியில் ஒரு பெண்ணிடம் கனவுல இவர் சொல்கிறாரு, இவர் கனவுல பேசுகிறாரு, அவர் சொல்கிறது ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இவர். யார்? ஏர்கோன் கலிக்காமன். இறைவன் சொல்லி பாதிக்கப்பட்டவரே சொல்லியும் கூட இவருக்கு பாதிப்பை தீரலை. பார்த்தாரு, வேறு வழியே இல்லை, இவனை எப்படித்தான் சமாதானப்படுத்துறது. சூளை நோய், பெருமானுக்கு கைவந்த கலை சூளை நோயை கொடுக்கறது. அங்கே சூளை நோயை கொடுத்தார் யாருக்கு? முதல்ல நாவுக்கரசருக்கு சூளை நோய். பாடுறார், கூற்றாயனவாறு விளக்ககள் பாடிட்டு சூளை நோயிலிருந்து விடுபட்டார். சிவபெருமானுக்கு வேலையே சூளை தருவது தான். அதுக்கப்புறம் மகசூல் தருவார். இந்த சூளை நோயை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மகசூலை தருவார். அப்புறமா வேற யாருக்கு சூளை கொடுத்தாரு? நின்ற சீர் நெடுமாறன் கூன் பாண்டியன், அவனுக்கு சூளை நோய் ஞானசம்பந்தர் மூலம் கொடுக்குறாரு. ஞானசம்பந்தர் உடைய திருவருளால் அவனுக்கு சூளை நோய் மாறி நின்ற சீர் கூன் பாண்டியன் என்ற பெயரும் மாறி நின்ற சீர் நெடுமாறனாகி கூனும் நிமிர்ந்து போச்சு, சூளை நோயும் தீர்ந்து போச்சு. 2வது சூளை. 3வது சூளை இங்கே. அது என்ன, வருஷம் வர ஜூலை மாதம் மாதிரிலாம் இருக்குது சூளைங்கிறது. சுந்தரருக்காக நடந்த ஒரு நட்பு கோளாறு. இந்த நட்பையே திறந்துட்டார் இவர், இப்படி செய்யலாமான்னு சொல்லிட்டு. இவருக்கு இப்போ சூளை நோய் வருது. யாருக்கு? ஏர்கோன் கலிக்காமனுக்கு சிவபெருமான் அருளிய சூளை நோய். அதையே இறைவன் திரும்பவும் சொல்கிறான், எப்பா உனக்கு சூளை நோய் வந்திருக்குல்ல, ஆமாம் ஆமாம் நான் தான் உனக்கு தந்தேன், சரி பரவாயில்ல ஏற்றுக்கிறான். இந்த சூளை நோய் தீரணும் உனக்கு. எப்படி தீரும்? என்னாலும் தீர்க்க முடியாது, சுந்தரர் வந்தால் இது தீரும் சொன்னார். இது டபுள். ஏற்கனவே சூளை நோயில் கஷ்டப்பட்டு இருக்கிறார், அடுத்தாக்கில் சுந்தரர் வந்தால் தான் தீருங்கிற பற்றியா? என்னப்பா அது, வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிறையா, பெருமானே இது உமக்கு நியாயமா? சூளையால் நான் இறந்தாலும் பரவாயில்லை, சுந்தரரை பார்க்க மாட்டேன்கிறார். யார்? ஏர்கோன் கலிக்க. அவ்வளவு அன்பு பாருங்க, அன்பின் வெளிப்பாடு. ஒரு சூளையை தாங்கிக் கொள்கிறேன், சூளைக்கு ஒரு தீர்வு இருக்கிறது என்று பெருமானே சொல்கிறார். சுந்தரரோடு நட்பாக இரு என்று சொல்கிறார். எதையும் கேட்க மாட்டேங்கிறார் சுந்தரர், நம்முடைய கலிக்காமன். அங்கே சுந்தரர் வெதும்புகிறார், ஐயோ கலிக்காமருக்கு சூளை நோயா, என் பொருட்டா இறைவா, இது என்ன நியாயம்? இறைவன் அவருக்கு சொல்கிறார், போ, நீ போனால் தான் அந்த நோய் தீரும்.
இங்கேயே சுந்தரர் வராருங்கிற செய்தி யாருக்கு கிடைக்குது? நம்முடைய ஏர்வோன் கலிக்காம சுந்தரர் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு உன்னுடைய சூளை நோயை தீர்ப்பதற்காக. ஏற்கனவே பெருமான அவதிப்படுத்திய ஒருவன் எனது சூளை நோயை தீர்ப்பதா, எனக்கு என் சூளை நோயை தீர்ப்பதற்கு எனக்கு தெரியும்ன்றார். இன்னொரு செய்தி என்னன்னா, ஏர்கோன் கலிக்காமறது மனைவி மானக்கஞ்சாரர் ஏற்கனவே தன்னுடைய பெண்ணுடைய முடியை கொடுத்தாரே ஒரு நாயன்மார், அவருடைய பெண் தான் ஏர்கோன் கலிக்காமரின் மனைவி, மானக்கஞ்சாரரின் மகள். அவ ஒரு பெரிய சிவநெறி செல்வி. இங்கே பாருங்கள், எங்கே தான் சிவநெறி குறைந்ததுன்னே கிடையாது. எல்லா இடத்துலையும் அள்ள குறையாத சிவச்செல்வம். நாயன்மார் மொத்தமும் ஒரு சீனி முட்டாய் மாதிரி. காலை பிடிச்சி தின்னாலாம் அதுவும் சக்கரை, கையை ஒடிச்சு திங்கலாம் அதுவும் சக்கரை, காதை ஒடிச்சு திங்கலாம் அதுவும். எல்லா இடமும் சைவ நெறி, சிவத்தொண்டு, மகிழ்வு, அன்பு, பாசம் அத்தனையும் நிறைந்தது தான் அந்த நாயன்மார். அன்பு, அதனால தான் அன்பே சிவம்னா. வேறு என்ன இருக்குது இதில்? அன்பை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. உன்னை போல் பிறரையும் நேசி. நீ உன் மீது அன்பு செலுத்துறல்ல, அது மாதிரி அடுத்தவங்க மேலும் அன்பு செலுத்து, அவ்வளோதான். இது வேறு எதுவும் கிடையாது. இறைத்தன்மை என்பது அன்பு. உலகத்தில் உள்ள எல்லா பயிர்கள் மீதும் அன்பு செலுத்து, எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்து. அன்பு தழைக்கணும், அறம் தழைக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த சைவம் சொல்லுகின்ற நீதி. வயிற்றில் சூளை நோய் தாங்க முடியாத கஷ்டம், பக்கத்தில் மனைவி குமுறுகிறாள், ஐயா சுந்தரர் வரட்டுமே, எனக்கு என் சூளையை தீர்ப்பதற்கு எனக்கு தெரியும்னார். என்ன சொல்கிறார்? அந்த அம்மா முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது தனது உடைவாளை உருவி வயிற்றில் குத்திக்கிறார். ரத்தம் சிந்தை வீழ்ந்து படுகிறார், இறந்து படுகிறார். அப்போ என்ன ஆச்சுது? அவரும் போகிறார், அவரும் தீர்கிறார், அவருடைய உயிரும் தீர்கிறது, அவரது சூளை நோயும் சேர்ந்து போச்சு. அவர் சொல்லிட்டார், எனது சூளை நோயை தீர்ப்பதற்கு எனக்கு தெரியும். தனது உயிரை விட்டு விடுகிறார். யார்? ஏர்கோன் கலிக்காமல். அப்படியே அங்கே படுக்கையில் கொத்திய வாளோடு படுத்து கிடக்கிறார், இறந்து கிடக்கிறார். யார்? நம்முடைய கலிக்காமர். நகர எல்லைக்கு வந்து விட்டார் சுந்தரர். சுந்தரர் வந்த செய்தி மானக்கஞ்சாரரின் மகளுக்கு, ஏர்கோன் கலிக்காமனின் மனைவிக்கு எட்டுகிறது. கணவன் இறந்த துக்கம் இங்கே வருவதோ ஒரு பெரும் அடியர் சுந்தரர். சுந்தரர்னு ஒரு பெரிய இமேஜ் அந்த காலத்தில். சுந்தரர் நம்ம தேடி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்கோ கணவன் இறந்து கிடக்கிறான், அவரை எப்படி இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிடுறது? வாசலில் போய் அவரை வரவேற்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் மறக்கிறாள். கொஞ்ச நேரத்துக்கு கணவன் இறந்ததையே மறைக்கிறாள். வாசலுக்கு போய் அவரை வரவேற்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் என்று சொல்கிறார். பூரண கும்ப மரியாதை சுந்தரருக்கு அங்கே செய்யப்படுகிறது.